குளிர்காலம் வந்தாலே நிறைய பேருக்கு வந்து சளி பிடிக்கும். சளி தொந்தரவுக்கான ஒரு அருமையான டிப்ஸ் பார்க்கலாம். முதல்ல வந்து கற்பூரவள்ளி இலை, அதை வந்து ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த கற்பூரவள்ளி இலை 4 அல்லது 5 எடுத்துக்கணும். அது கூட ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு 2 கப்பு தண்ணி வச்சு அதை பாதி அளவு வத்துறது வரைக்கும் நல்லா வந்து காய்ச்சிட்டு வாங்க. ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டி தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க. 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது கப தொந்தரவு, சளி தொந்தரவு இதெல்லாமே வந்து சரியாகும். அடுத்து வந்து வெத்திலை 1 எடுத்துக்கோங்க, மிளகு 4 எடுத்துக்கோங்க, அது கூட வந்து ஒரு பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 2 கப்பு தண்ணியில இதை போட்டு நல்லா வேக வச்சு பாதி வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு வாங்க. இதுவுமே ஒரு நாளைக்கு 2 வேளை வச்சு 3 நாள் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போதும் சளி தொந்தரவுக்கு நல்ல மருந்தா இருக்கும். 3வது வந்துட்டு துளசி, அது கூட வந்துட்டு வெத்திலை எடுத்துக்கோங்க. துளசி ஒரு 5 இலை எடுத்தீங்கன்னா வெத்திலை 1 எடுத்துக்கோங்க, அது கூட 2 மிளகு எடுத்துக்கோங்க. இதுவுமே நல்லா இடிச்சுட்டு தண்ணியில போட்டு நல்லா கஷாயம் மாதிரி காய்ச்சி குடிச்சிட்டு வரும்போதும் சளி தொந்தரவு நல்லாவே கேட்கும். நாள்பட்ட இருமல், ஒரு சிலருக்கு வந்து சளியோட கூடிய இருமல் இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு வந்துட்டு சளியோட ரொம்ப ஸ்மெல் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆடாதோட இலை ரொம்பவே பெஸ்ட்டான மெடிசன் சொல்லலாம். ஆடாதோட இலை வந்து ஒரு 5 எடுத்தீங்கன்னா நல்லா வந்து சாறு எடுத்துக்கணும். இது சாறு எடுக்கிறதுக்கும் தனியாக ஒரு முறை இருக்கு, குட்டவியல் முறைன்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு அந்த இலைகளை வந்து ஆவியில வேக வச்சு நம்ம சாறு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்க தெரியாதவங்க பச்சையா கூட எடுத்துக்கலாம். மிக்சியில கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 மில்லி அளவு எடுத்துக்கலாம். அது கூட வந்து டபுள் குவான்டிட்டியா வந்து தேன் விடணும். தேன் கூட சேர்ந்து எடுத்துக்கும் போது சளி ரொம்பவே நல்லா இறங்கும். நாள்பட்ட இருமல், சளியோட கூடிய இருமல் இது எல்லாமே வந்து சரியாகும். ஸோ இந்த சூப்பரான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.